ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னொரு vlog மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் புதுசாக என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிற மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய பேர்ட்டு கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு கொண்டு போய் சேருங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எனக்கு வேணும். ஓகே, இன்னைக்கு நாங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கெட் ரெடி வித் மீ விளாக் தான் வந்து நான் இன்னைக்கு ஷூட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து மேக்கப் போடுறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிடலாம். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ என்னோடய ஸ்கின்ல எந்த ஒரு மேக்கப்புமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேரை செட் பண்ணிடலாம். இல்லைனா இது வந்து முன்னாடி விடும். எல்லாருமே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது இது வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னோட ஸ்கின் டோனுக்கு எந்த சீரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் அதனால் சீரம் போடுறது கிடையாது. என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே வந்து மாய்ஸ்சரைசர் இருக்கும். இது பான்ஸ் பிராண்டோட மாய்ஸ்சரைசர், க்ரீமி மாய்ஸ்சரைசர். இதில் இன்னொன்றுமே இருக்கும், ஜெல் மாய்ஸ்சரைசர். பட் என்னோடது ட்ரை ஸ்கின்ன்றதுனால எனக்கு இந்த க்ரீமி மாய்ஸ்சரைசர் வந்து சூட்டபிளாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே விடுற மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், ஸ்கின் கேர் பண்ணுவோம். எப்படின்னா முகத்துக்கு மட்டும் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஸோ அந்த ஸ்கின் கேர் வந்து முகத்துக்கு மட்டும் பண்ணுறதுனால ஃபேஸ் ஒரு கலர்லேயும், நெக் ஒரு கலரில், அப்புறம் விசிபிளாக தெரிகிற ஹேண்டோட இந்த இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து நாங்கள் தவிர்க்கணும்னா நாங்கள் போடுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கைக்கும் கழுத்துக்கும் சேர்த்து போட்டோம்னு சொன்னால் ஒரே கலர்லேயே நம்ம மெயின்டைன் ஆகும். ஸோ அது வந்து இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? நல்ல மாய்ஸ்சரைசர் உள்ளுக்கு இறங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இது போடணும், சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா 30+ இருந்தாலே வந்து ஓகே, நல்ல சன்ஸ்க்ரீன். FPF 30+ இருந்தால் ஓகேன்னு சொல்லுவாங்க. என்னோடது வந்து FPF 30+ தான். வந்து இது என்ன பிராண்டுன்னா ஜெனட்டோட கிரிக்கெட் சன் பிளாக்ன்னு சொல்கிற இந்த பிராண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓகேவா இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் கிரிக்கெட் ஆடுறாங்கல்ல, அவங்க அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் சொன்ன மாதிரி தான் வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீனோ மாய்ஸ்சரைசரோ எது போட்டாலும் ஹேண்ட் அண்ட் நெக்குக்கு சேர்த்து போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போடும்போது உங்களோட இருக்கிற ஒரு டோனை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு டோன் வந்துடும் உங்களுக்கு ஃபேஸில். ஸோ அப்போ நீங்கள் வந்து முகம் மட்டும் பளிச்சின்னு தக்காளி பழம் மாதிரி பளபளன்னு இருக்கும், கை கழுத்து அதெல்லாம் வந்து ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. இது போட்டோன்னே இப்படி வெள்ளை அடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து செட் ஆகிடும். நிறையெல்லாம் போடணும்னு இல்லை, கொஞ்சம் அமௌண்ட் போட்டாலுமே ஃபேஸில் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். ஏன்னு சொன்னால் நீ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஃபேஸ் ஹேண்ட் ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்கும். நான் வந்து அப்படிதான் என்ன ஃபேஸ்க்கு போட்டாலும் அதை வந்து ஹேண்டுக்கு சேர்த்து போடுவேன். ஆனால் முன்னாடி நான் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு வெயிலில் போயிட்டு வரும்போதெல்லாம் யோசிச்சு, ஆக்சுவலாக சாரி, ஒரு கால் வந்துட்டு அதனால் போனேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டேன் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து இது போட்டாச்சு சன்ஸ்க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா போடும்போது ரொம்ப ஹெவியாக இருந்ததா, இப்போ அந்த ஹெவினஸ் இருக்காது. ஏன்னா அது வந்து ஸ்கின்னோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஹெவினஸ் இருக்காது. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எட்ஜஸ்லேருந்து இந்த எட்ஜஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி லைன்ஸ் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. லைன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இப்படியே விட்டுட்டு உள்ளே இருக்கிற எம்டின் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அது எப்படி இருக்குன்னா ரொம்பவுமே ஆக்வர்டாக ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஐப்ரோஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. இந்த ட்ரிக் வந்து அதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பூலி இருக்குல்ல, இதை எடுத்துட்டு இப்படி இது பண்ணிக்கோங்க, 2 சைட்டும்
பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களோட ஐப்ரோ பேலட்டில் நான் வந்து ஒரு கிரே கலர் யூஸ் பண்ணேன், முடிஞ்சிருச்சு. இந்த பார்த்தா தெரியும் அது முடிஞ்சிருச்சு. ஸோ நான் பிளாக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பிளாக், இது வந்து ப்ரஷ்ஷில் எடுத்துட்டு இந்த ஐப்ரோ போலீஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த எப்படி இந்த ஐப்ரோவோட ஹேரை வந்து இப்படி எடுத்துட்டு இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ஸில் இப்படி ஃபில் பண்ணோன்னா அது ரொம்ப 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 நேச்சுரலாக இருக்கும். தெரியுதா? ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது. அதே மாதிரி தான் வந்து இங்கால சைடும் இது எடுத்துட்டு அந்த ஹேர் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து ஐப்ரோ பவுடர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப தின்னாக இருக்கும் என்னோடய ஐப்ரோஸ், பார்த்தா தெரியும். இந்த மேலெல்லாம் ஐப்ரோஸ் ஆனால் ஹேர் இருக்காது. ஸோ எனக்கு இந்த ட்ரிக் வந்து அவ்வளோ யூஸாக இருக்குது. இந்த மாதிரி இப்படிலாம் அப்பிக்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கு இதில் பார்த்து பண்ண முடியல, நான் கண்ணாடியில் பார்த்து பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து இது பண்ணி. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே ஓகே. நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இட்ஸ் ஒர்க். கன்சீலர் அப்ளை பண்ணுறது நான் எப்படி அப்ளை பண்ணணும்னா 2 கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுவேன். நான் மோஸ்ட்டாக ஃபேஸுக்கு மேக்கப் போட மாட்டேன், ஐக்கு மட்டும் தான் மேக்கப் பண்ணுவேன். கன்சீலரில் ஒன்று டார்க்கர் டோன் வந்து என்னோடய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு டோன் டார்க்காகவும், இன்னொன்று வந்து என்னோடய ஸ்கின்ல டோன்லேருந்து லைட்டர் டோன் ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து இந்த எரேசரோட ஃபுல் கவரேஜ் இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் நம்பர் 11. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், நான் அதை உடைச்சிட்டேன். ரொம்பலாம் போடணும்னு இல்லை, லைட்டாக போட்டாலே போதும். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சதால அதை ஃபேஸில் டேப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து போட்ட ஐப்ரோஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஐப்ரோஸ் வந்து ஈவனாக இன்னும் அழகாக தெரியணும்னு சொன்னேன். இந்த ஐப்ரோஸ் கீழே நம்ம இந்த மித வச்சு இப்படி ஷேப் பண்ணிக்கிட்டோம்னா அது டிஃபைன்டாக தெரியும். ஓகேவா? வெளியிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நாய்ஸ் வந்துச்சுன்னா ப்ளீஸ் இக்னோர் இட். ஏன்னா இது வந்து ஹாஸ்டல், ஸோ அவங்களாம் கதைச்சிட்டு இருப்பாங்க, அதனால நமக்கு சொல்ல முடியாது. இல்லை பாருங்க, நான் ஃபேஸில் வந்து ஒரு 2 டாட்ஸ் தான் நான் வந்து வச்சேன். அந்த கன்சீலரோட இது அதோட எஃபெக்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், மறந்துட்டு. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். எந்தளவுக்கு நாங்கள் வந்து ஸ்கின்னை வந்து ப்ரிப் பண்ணுறோமோ அதே மாதிரி லிப்ஸையும் வந்து லிப் பாம் போட்டு ப்ரிப் பண்ணிக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது ஒரு மாதிரி வெடிச்சு கேக்கியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து டார்க்கர் டோன் போட்டேன்னா இப்போ லைட்டர் டோன் வந்து போடுறேன். இது வந்து லைட்டர் டோன். இது என்னன்னு சொன்னால் ரேடியன்ட் க்ரீம் கன்சீலர் வந்து ஷேட் நம்பர் 2. ஓகேவா? O2 அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்ட். இதை என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, அதனால தான் எனக்கு பிராண்ட் தெரியுது. என்னோட பழைய ரூம்மேட். ஸ்பாஞ்சில் இருக்க மிச்சத்தை எப்படி போட்டுக்க, மறுக்காமல் கழுத்துலையும் போட்டுக்கங்க. ஏன்னா ஃபேஸ் வேறு கலரில் தெரிகிற மாதிரி கழுத்து தெரியக்கூடாதுல்ல. ஓகேவா? இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு ரொம்ப அமர்த்தியெல்லாம் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி திட்டாக தெரியும். ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து அது திட்டாக தெரியாது, இல்லைன்னா ஃபேஸில் திட்டாக தெரியும். இன்னொரு ஹேக் என்னென்னா, நீங்கள் போடுற ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் கன்சீலரே போடுறீங்கனாலும் அதை லிப்புக்கு மேலே இப்படி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ லிப்ஸ்டிக் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் லிப்ஸ்டிக்.
நான் வந்து ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. சாரேகே ஃபாலிசா அந்த பாட்டில் வந்து ஆடிருப்பாங்க அந்த ஹீரோயின். அவங்க வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக ஃப்ளோலெஸ்ஸாக அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபவுண்டேஷன் இப்படியே ஸ்மூத்தாக அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து மர்ஜ் ஆகிட்டு போகும். நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. பட் எனக்கு ப்ரஷ் அவ்வளோ சூட் ஆகாது. அதனால் நான் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அது இப்படி தான் போட்டதுக்கப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன போட போகிறேன்னா, மேக்கோட காம்பேக்ட் பவுடர். அதையும் நான் உடைச்சிட்டேன். நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். லிட்ரலி அது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஷேட் நம்பர் 20, NC20 இதோட ஷேட் நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்துட்டு, இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நம்ம போட்ட கன்சீலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு, மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும் இந்த பவுடரோட. டன். ஃபேஸுக்கெல்லாம் போடுறது கிடையாது, அவ்வளோதான். லைட்டாக கழுத்துக்கு மட்டும். ஏன் நான் ஃபேஸுக்கு போட மாட்டேன்னா, அந்த க்ளோனஸ் வந்து இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி க்ளோ ஆகுது இல்லை, அது எனக்கு பவுடர் போட்டதுக்கு போய் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப வெக்கையாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஐ ஷேடோ பாடலாம். நான் வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது நியூட் கலர்ஸ் தான் வந்து, பிகாஸ் அதான் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியாது. அதனால நான் நியூட் கலர்ஸ் போட்டுருவேன். அதையும் நான் உடச்சி தான் வச்சுருக்கேன். ஏமா நீ எதையுமே உருப்படியாக வச்சுருக்க மாட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து ரெகுலராக ஷூட்ஸ் போகிறதால எடுக்கணும் ரொம்ப தடவை எடுத்து வைக்கிறதுனால அது கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. நான் என்ன பண்ணுவேன்? பட் அதுக்காகலாம் புதுசு வாங்க முடியாது இல்லை, இது முடியணும்ல. ஆக்சுவலாக பாருங்கள், நான் வந்து இதில் யூஸ் பண்ணது இந்த ஷேடு தான், லைட் பிங்க். இப்போ நான் இதுவும் சேர்த்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது முடிஞ்சிருமோ அப்படின்ற பயத்தில் இதுவும் இது வேறு எந்த ஷேடுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? போட்ட மாதிரியே தெரியாது. அதுதான் இதில் இருக்கிற மேஜிக். இன்னொரு விஷயம், நான் வந்து இப்படி கண்ணுக்கு அப்படி போட்டுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அந்த பிங்கி லுக் பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு பிங்க் கலரே பிடிக்காது. பட் என்கிட்ட வாரது எல்லாமே பிங்க் கலர் தான் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறது கூட பிங்க் கலர் ட்ரெஸ் தான். என்னோட வார்ட்ரூப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிங்க் கலர் ட்ரெஸ் தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஆச்சும் இருக்கும் பிங்க் கலர் ட்ரெஸ். ஆனால் எனக்கு பிங்க் கலர் பிடிக்காது. எதனால எனக்கு பிங்க் கலர் அமையுதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? தெரியுதா? இப்போ நான் போட்ட மாதிரியே தெரியலையா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த நியூட் ஷேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இல்லை நான் வெளியில் ரொம்ப கிராண்டாக அதாவது ஈவெண்ட்ஸ் அப்படி போகணுன்னு சொன்னால் இந்த இருக்குல்ல, இந்த ப்ரௌன் ஷேடு வந்து லைட்டாக யூஸ் பண்ணிட்டு ஷிம்மரி ஆட் பண்ணிப்பேன். ஜிம்காஸ் சொல்லவே வேணாம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிம்காஸ். என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும், நான் ஜிம்கானா எவ்வளோ ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கிஃப்ட் பண்ணுறதும் ஜிம்காஸாக தான் இருக்கும். இப்போ நான் பிங்க் கலர் போட்டிருக்கேன்னா, இந்த பிங்க்குக்கும் இந்த ப்ளூ ஸ்டோனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் நான் கான்ட்ராஸ்ட்டாக அந்த ப்ளூ ஸ்டோன் வச்ச மாதிரி நான் போடுறேன். பிகாஸ் எதனாலன்னு எனக்கே தெரியல, எனக்கு அது பிடிச்சிருக்கு. சேம் கலரில் போடுறது அவ்வளோவா பிடிக்கல. ஒரு ஐட்டத்தை மறந்துட்டேன். நான் ப்ளஷ் எப்பயுமே போட மாட்டேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு ஏதோ ப்ளஷ் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். இது என்னோடய லிப்ஸ்டிக். எனக்கு லிக்யூட் லிப்ஸ்டிக்கே வந்து செட் ஆக மாட்டேங்குதுங்க, ஏன்னு தெரியல. அதனால நான் வாங்கின லிப்ஸ்டிக்கை வந்து இதாக யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப எல்லாம் போட முடியாது. இது பாருங்களேன், இப்போ எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்கும். சி இவ்வளோ இருக்குது. நான் ரொம்ப போட்டேனா?
ஜஸ்ட் 3 டாட். ப்ரஷ் எல்லாம் எனக்கு சூட் ஆகாததுனால நான் ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன். ஹேண்ட் இல்லைன்னா ஸ்பாட்ச். ஒரு மாதிரி பிங்கி லுக். ஓகே, இப்போ நம்ம போட்டதில் லிப்ஸ்டிக்கை வந்து இப்படி வைப் பண்ணி எடுத்துக்கலாம். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லிப் பாம் இருக்குல்ல, அதை வைப் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஒரு லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதோட ஹியூடா பியூட்டியோடது, பட் ஷேட் நம்பர்லாம் அழிஞ்சிருச்சு. ஸோ என்னை ஃபோன் பார்த்து போடுறதுனால கரெக்டாக ஆட முடியல. யாராவது வீட்டில் டிவியில் ஏதாவது ஆக்குறீங்க, இன்கேஸ் என்னோடய விலாக் யாராவது டிவியில் பார்க்குறீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் என்னோடய முகத்தை இப்படி கிட்ட பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விட்டுடு. ஓகேவா? லிப் லைனர் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், லைட் பிங்க் ஷேட் போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு டார்க் ஷேட்ஸ் வந்து எனக்கு செட் ஆகுறது இல்லை, ஏனோ தெரியலை. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, லிப்ஸ்டிக் வந்து ஒருத்தவங்களோட ஸ்கின் டோனை டிஃபைன் பண்ணி தான் இருக்கும்னு. பட் அது கிடையாது. அதுவும் இருந்தாலுமே இன்னொரு விஷயம் வந்து ஒருத்தவங்களோட லிப்போட ஷேப் இருக்குல்ல, அந்த லிப் ஷேப்பை டிஃபைன் பண்ணி தான் வந்து லிப்ஸ்டிக் வந்து இருக்கும். உங்களோட லிப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியான லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ என்னையாலலாம் வைன் ரெட் அதெல்லாம் போட முடியாது, ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்கும் ஃப்ராங்காக சொல்லணும்னா. எனக்கு ஆப்போசிட்ல தான் கண்ணாடி இருக்கு. இது ஒரு டார்க் பிங்க். ஓகேவா? மஸ்காரா போட்டுடலாமா? மேலே மஸ்காரா போடுறோமோ அதே மாதிரி கீழவும் மஸ்காரா போட்டுருக்குங்க. இந்த கீழே லேஷஸ் இருக்குல்ல, அதுக்கு கண்ணாடி பார்த்து போட முடியாது. நம்ம லுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், அதுக்காக சொல்கிறேன். திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். எப்படி இருக்கு? ரொம்பவுமே ஹெவியாகவும் இல்லாமல், அதுக்காக மேக்கப் போடாத மாதிரி இல்லாமல், ஒரு நேச்சுரல் டோனில் நான் வந்து மேக்கப் போட்டிருக்கேன். பாருங்கள், என்னோடய ஸ்கின்னும் என்னோட இதுவும் வந்து தனியாக தெரியாது, பிகாஸ் ரெண்டுமே ஒரே கலரில் தான் தெரியுது. மேக்கப் போட்டாலும் நான் சொன்ன மாதிரி நான் ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணல, ஜஸ்ட் கன்சீலர் வச்சு இந்த லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அண்ட் ஆல்சோ என்னென்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுது அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஓகேவா? என்னோடய ஃபைனல் லுக் காட்டுறதுக்கு இங்கே மிரர் இல்லை. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். வெயிட், நான் அதுக்கு வந்து உங்களுக்கு போட்டுட்டு முடிச்சுக்கலாம். இது என்ன பெர்ஃப்யூம்ஸ்னா, என்சாண்டரோட பெர்ஃப்யூம் டியூ மிஸ்ட் ரொமான்டிக் என்ற ஒரு இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம். ஸோ பெர்ஃப்யூம் படபடன்னு எல்லா இடத்துலையும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில இடங்கள் இருக்குது, அவங்க மட்டும் அடித்தா போதும். ரொம்ப கமகமான்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்களா? இப்போ தான் இந்த ஞாபகம் வருது. நான் வந்து வாட்ச் தேங்க்யூ ஸோ மச் இந்த விலாகை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். இந்த விலாகில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் பிடிக்கலை அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் கண்டென்ட் உங்களுக்கு என்கிட்ட தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ற விஷயத்தையும் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.